மைவி3 ஆட்ஸ் பற்றின ஒரு புது அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா மைவி3 ஆட்ஸோட ஒரு ரிவ்யூ வீடியோ தாங்க. அதாவது மக்கள் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான நியூஸ் தாங்க இது. அதாவது ரொம்ப நாட்களாகவே இந்த மைவி3 ஆட்ஸ் பற்றின புது அப்டேட் ஏதாச்சும் வருமா, கம்பெனி ரீஓப்பன் பற்றியோ இல்லை மக்களோட பேமெண்ட் எப்போ கிடைக்கும், இதை பற்றி ஏதாச்சும் புது தகவல் ஏதாச்சும் வருமா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். மைவி3 ஆட்ஸ் பற்றி எம்டி சாரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனமுமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட செய்திகளை அந்த நிறுவனத்தில் என்னென்ன புது அப்டேட் வருது, தன்னுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா தான் எதுவாக இருந்தாலும் மக்கள் கிட்ட சொல்வாங்க. இப்போ அதுதான் மைவி3 ஆட்ஸ் கம்பெனியும் பண்றாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, இதை பற்றின தகவல் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்கள் அனைவருமே அடுத்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஸோ இதை பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சொல்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் இவ்வளோ டிலே ஆகிருக்கு. கம்பெனியில் எது நடந்தாலும் சரி, அது ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் இடையூறாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி பற்றி நிறைய பேருக்கு தெரியாம ஒரு புரிதல் இல்லாம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி ரொம்பவே மனவேதனையில இருக்காங்க. அடுத்து என்னதான் பண்றது, ஸோ இந்த மாதிரி உடைஞ்சு போய் இருக்காங்க. ஸோ ஒரு தகவல் உங்ககிட்ட கொண்டு சேர்த்து ஒரு புரிதல் உங்களுக்கு கொண்டு வந்தாதான் நீங்க எந்த ஒரு டென்ஷனும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்து புது அப்டேட்ஸ் இந்த நிறுவனத்துல நோட்டிபிகேஷனா கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் வர்றதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம எல்லா தகவலையும் உடனடியா ஒரு நபரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லா கம்பெனியுமே இந்த மாதிரி பண்றாங்க. அண்ட் ஆல்சோ மைவி3 ஆட்ஸ் கம்பெனியுமே பாத்தீங்க அப்படின்னா இதனால தான் இவ்வளோ டிலே பண்றாங்க. இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மெம்பர்ஸ் அனைவருக்குமே அத்தனை பேத்துக்குமே ஆன் த செகண்ட்ல போய் ஒரு தகவல் சேரணும் அப்படிங்கிற வாய்ப்பை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியில் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு சிறப்பம்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியில் தமிழ் பேசுறவங்க மட்டும் கிடையாது, தமிழ்ல பார்க்குறவங்க மட்டும் கிடையாது, இங்கிலீஷ்ல பார்க்குறவங்க இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மலையாளம், தெலுங்கு, இந்த மாதிரி நிறைய விதமான மொழிகள் அப்படிங்கிறதுமே இருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாள மெம்பர்ஸும் இந்த மைவி3 ஆட்ஸ்ல ஜாயின் ஆயிருக்காங்க. கர்நாடகா, கன்னடா, தெலுங்கு, ஆந்திரா எல்லா பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது டெவலப் ஆகி தெலுங்குல பார்க்குறவங்க இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸும் இதில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. மகாராஷ்டிரா, ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பேசுகிறவங்க கூட பார்க்குறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையுமே அவங்களோட ஜென்ரல் லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தகவல் என்ன அப்படிங்கிறது அவங்கனால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இங்கேருந்து பார்க்குறவங்க மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இருந்தும் வெளிநாடுகள்லேயும் இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியோட செய்தி என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களும் மைவி3 ஆட்ஸில் நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இதுக்காக தான் இன்னைக்கு ஒரு புது அப்டேட் மைவி3 ஆட்ஸில் கொடுத்துருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது நோட்டிஃபிகேஷன் வசதி கொண்டு வந்திருக்காங்க. ஆன் த டைம் எல்லா பேருக்குமே எந்த ஒரு தகவலாக இருந்தாலுமே அது போய் சேர்ற மாதிரி ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி ஆப் அப்டேட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்
வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது அப்டேட் ஆகுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ, உங்களுக்கு எந்த மொழிகள் தெரியுமோ அந்த மொழிகள்லேயே பார்த்துக்கிற வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில பேருக்கு வந்து தமிழ் வந்து தெரியும், சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியும். ஸோ அவங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியிலே படிக்கிற மாதிரியான வசதிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிமே நோட்டிஃபிகேஷன் லாங்குவேஜும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் வந்து செட் பண்ணுறீங்களோ, எந்த மொழி செட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போது சில பேர் வந்து தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கும், பட் அவங்க வந்து இப்போது எல்லா பேருமே வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை தான் உடனே வந்து பார்க்குறாங்க. இதுவே ஒரு மலையாளம் தெரிஞ்சவங்க வந்து அவங்களுக்கு தமிழில் நோட்டிஃபிகேஷன் போகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த எழுதியிருக்கிறது வந்து படிக்க தெரியாது, பட் இருந்தாலும் பேசுகிறது வந்து ஓரளவு வந்து புரிஞ்சுப்பாங்க. பட் இனிமேல் இதில் ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது. என்ன அப்படின்னா மலையாளம் லாங்குவேஜ்லேயும் வந்து இனிமேல் அவங்க பார்க்க முடியும். ஒரு நபருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 6 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 6 மொழிகள் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அண்ட் ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டே நீங்கள் அந்த செய்தியை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு என்ன புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்காம ஒரு நபருக்குமே வந்து 6 லாங்குவேஜ்லையுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டுமே போடாமல் ஒவ்வொருவருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே தெளிவாக வந்து இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலயமா சின்ன இஷ்யூஸ், சின்ன மாற்றம், ஏதாச்சும் முன்னேற்றம் வருதா, எந்த தகவலாக இருந்தாலும் சரி நிறுவனம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்து சொல்லிடுவாங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயே அந்த செய்திகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் ஒரு புது அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக வந்து கொண்டு போக முடியும். ஸோ மக்களுடைய நன்மைக்காக இந்த ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய புரிதலுக்காக இந்த ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி myvi3 ads பற்றி வேறு ஏதாச்சும் புது அப்டேட், புது செய்திகள், தகவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.